இயேசு வாழும்போது ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சான். வர்றாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காம நான் ப்ரேயர் பண்ண போகிறேன்னு போயிட்டார். மினிஸ்ட்ரி தானே, கிங்டமை கட்டுற விஷயம் தானே. உங்கள் முன்னாடி பல லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தாலும் இப்போ அவர் வாய்ப்பை தான் விட்டு போனார். ஆமாவா இல்லையா? ஒரு 10 பேரை ஹீல் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஊருக்கு போய் 10 பேர் வந்து இயேசு பற்றி பரப்பி விட்டுருப்பான். பெரிய வாய்ப்பா இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரேயரா இல்லை இந்த வேலையா, இல்லை ப்ரேயரா இல்லை இந்த விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரேயரை நம்ம டம்மி ஆக்கிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலையா, மினிஸ்ட்ரியே விட்டு போனாராம் சார். அவருக்கு வந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணாராம், விட்டு நான் ப்ரேயர் போகணும். இது என்ன பண்ணுச்சான் தெரியுமா, அவருக்குள்ள ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்துச்சான். இயேசு வந்து மூணு லெவலில் அவர் மிராக்கிள் பண்ணார். ஃபர்ஸ்ட் லெவலில் போய் அவருக்கு சிலர் திருப்பி கையை வச்சார். செகண்ட் லெவல் சிலர் வந்து அவரை தொட்டாங்க. 3வது லெவல் தொடவே வேணாம், பக்கத்தில் போனால் போதும், சர்ச் ஆஃப் பவர். இந்த 3 அப்டேஷன் அவருக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா, ப்ரேயர் லைஃப்பில் போய் மலை மேலே ப்ரேயர் பண்ணிட்டு கீழே வராராம். வந்த உடனே அவரை தொட்டவங்க எல்லாம் ஹீல் ஆகிட்டாங்களாம். நம்ம ஜெபம்னா அவ்வளோ பெரிய விஷயமா, இன்னைக்கு போகலன்னா என்ன, அட்டென்ட் பண்ணலன்னா என்ன, நிறைய அப்டேஷனு, நிறைய விஷயங்கள், நிறைய பிளஸ்ஸிங்கு. உன்னுடைய ஸ்பிரிட் அப்டேஷனில் நீ ஸ்பிரிட் அப்டேஷனே இல்லைன்னா நீ ப்ரேயரில் இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வசனம் வேணால் நான் அனுப்பி விட்றேன். திரளான ஜனங்கள் வருவதை கண்டு இவர் என்ன பண்ணிட்டாராம், ஜெபம் பண்ண மலைக்கு போயிட்டாராம். ஏன்னா வாய்ப்புகள் என்ன அப்டேட் பண்ணாது, பிஸ்னஸ் என்ன அப்டேட் பண்ணாது, சொந்தங்கள் என்ன அப்டேட் பண்ணாது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்டேட் பண்ணாது, இல்லை ஒரு வேலை என்ன அப்டேட் பண்ணாது. என்ன அப்டேட் பண்ணுற ஒரே விஷயம், இட்ஸ் அ ப்ரேயர் டைம். ஒருவேளை ஒரு ப்ரேயரை மிஸ் பண்ணி கீழே போயிருந்தா தான் மறுபடியும் கையை வச்சுட்டே இருந்திருக்கணும். ஆனால் இப்போது அந்த சான்ஸை மிஸ் பண்ணி ப்ரேயருக்கு அந்த டைமை கொடுத்தாரு பாருங்க. அவர் கையை வச்சு ஹீல் பண்ணப்போ ஒரு மகிமை வந்திருக்கும்ல. ப்ரேயர் அவர் கொடுக்க வேண்டிய டைமை ப்ரேயர் கொடுத்துட்டு கீழே வரும்போது அவர் கையை வைக்காம ஹீல் ஆனாங்கல்ல, அது அந்த மகிமை முந்தின மகிமை காட்டிலும் அதிகமா. ப்ரேயர் உங்க லாங் சீசனை ஷார்ட் ஆக்குது. ப்ரேயர்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, உங்க லைஃபை புரட்டி போட்டுரும் அது. இயேசு அந்த பெந்தேகோஸ்தே நாள் வரும்னு அறிஞ்சு என்ன பண்ணாராம், எல்லா சீஷர்களையும் ஒரு இடத்துல கூடி என்ன பண்ணுங்கன்னு சொன்னாரு, ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்டேஷன் என்ன ஆச்சா, அதுக்கான ரிசல்ட்டு ஆவியானவரோட பட்டுன்னு வந்தாராம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியே போய் சொல்றதுக்கு தில் இல்லை, தம் இல்லை. எப்போ ஆவியானவர் ஒரு என்கவுண்டர் கொடுத்தாரோ அப்போ பயந்துட்டு இருந்த பேதுரு எழுந்தானா, போய் வெளியே நின்று நீங்க கொன்ன இயேசு பற்றி தான் சொல்ல வந்தேன். எங்கேருந்து வந்துச்சு தைரியம், ஸ்பிரிட் வந்துடுச்சுன்னு வைங்க, ஒருத்தரும் உங்களை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஜீசஸ் அப்டேட் பண்ணது ப்ரேயர் லைஃப். அவர் எப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணாலும் அப்பெல்லாம் மறுரூபம் ஆனார், அப்பெல்லாம் அப்டேட் ஆனார்.